ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சேனல் வாய் நாம என்ன பார்க்க போறோம்னா எல்சிஎம் ஒரு சொன்னா பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து ப்ரீவியஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நான் சம்மந்த எல்சிஎம் வாங்க பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட இரு எண்களின் கூடுதலின் மதிப்பு 45. கொடுக்கப்பட்ட இரு எண்களை கொடுக்கலையே, அப்ப நம்ம தான் எடுத்துக்கணும். ஓகே, ரெண்டு எண் இருக்கு, அதாவது எக்ஸ் ஒரு எண்ணோ ஒய் ஒரு எண்ணு இருக்கு. அதோட கூடுதல் மதிப்பு எவ்வளவுப்பா? 45 தான். ஓகே, அடுத்து மற்றும் ஈரெண்களின் வித்தியாசமானது ஓகே, அதே என்னோட வித்தியாசமானது கூடுதல் மதிப்பின் 1/9 மடங்காகும். கூடுதல் மதிப்பு எவ்வளவு? இதுதானே, இதுல 1/9 மடங்காமா. சரி, ஓகேப்பா. அப்பனா அடிச்சா எவ்வளவு வரும்? 9 5 எவ்வளோப்பா? 45. அப்போ 5. ஓகே, x - y எவ்வளோ? 5. ஓகே, எனில் எண்களின் எல்சிஎம் மதிப்பு என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எண்களை கண்டுபிடிக்கணும். ஆமா தானே, நமக்கு கூடுதல் மதிப்பு 45 தெரியும். அதே மாதிரி ரெண்டு எண்ணையும் கழித்தா 5 வரும் தெரியும். அப்போ நம்ம அப்ராக்சிமேட்டா போட்டு பார்ப்போம். எந்த ரெண்டு எண்ணை கூட்டினா 45 வரணும்? 25 20 கூட்டினா எவ்வளோப்பா வரும்? 45 வந்துருமா? ஆமாங்க. கழித்தா 5 வருதா? ஓகே, ஈக்குவேஷன் சூட் ஆயிடுச்சு. அப்பனா இந்த இரு எண்கள் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இரண்டு எண்களை என்ன பண்ணுமா? எல்சிஎம் எடுக்கணுமாமா. ஓகே, எல்சிஎம் எடுக்குமா? ஓகே, எத்தனை பண்ணலாம்? 5ஆல பண்ணலாமா? 5 5 எவ்வளோப்பா? 25. 4 5 எவ்வளோப்பா? 20. ஓகே, இதுக்கப்புறம் சேம் நம்பருக்கா இல்லை? அப்படின்னா அப்படியே பிரிக்கணுங்க. அப்படின்னா 5 × 4 × 5. ஓகே, 5 5 எவ்வளோ? 25. அப்போ 25 × 4 எவ்வளோப்பா? 100ங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்சிஎம் 100 எங்க இருக்கு? 7 இருக்கு. அப்போ இதாங்க ஆன்சர்.